விஜய்க்கு ஓட்டு போட சொல்றீங்க, விஜய் எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னத்த பண்ணி கிழிச்சிட்டாரு நிறைய பேர் கேக்குறாங்க. அவங்கள்ட்ட அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. யார் என்ன சொன்னாலும் இந்த வருஷம் என்னோட ஓட்டு டிவி கேக்குதான், அதுக்கு என்கிட்ட நிறைய காரணம் இருக்கு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, விஜய் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொரோனா டைம்ல 1,30,00,000 கொடுத்து உதவி பண்ணிருக்காங்க. சென்னையில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டப்போ 5 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஸ்டெர்லைட் அப்போ அப்பாவி மக்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்கல்ல, அப்போ தலா 1,00,000 கொடுத்து உதவி பண்ணிருக்காங்க. கஜா புயல் அப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பண விஷயத்துல நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் கல்விக்கு உதவி பண்ணிருக்காரு. விஜய் ஃபேன்ஸ்க்கு நிறைய பேருக்கு தொழில் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணிருக்காரு. அனிதான்னு ஒரு பொண்ணு நீட் எக்ஸாம்னால இறந்து போனப்போ அந்த பொண்ணு வீட்டுல போய் பாக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு எக்கச்சக்கமான விஷயம் பண்ணிருக்காரு. நான் சொல்றதுலாம் வெறும் 1% மட்டும்தான். ஒரு மனுஷன் சினிமால இருக்கும்போது இவ்வளவு உதவி பண்றானா, அவங்க கிட்ட பவரும் அங்கீகாரமும் இருந்தா என்னெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா இருக்கு. மக்கள் பணமோ வரி பணமோ எதுவுமே கிடையாது. சொந்தமா தனக்குன்னு சினிமால சம்பாதிச்ச பணத்துலதான் இவ்வளவு உதவி பண்ணிருக்காரு. இதுக்கு மேலேயும் பண்ணிருக்காரு. ஒண்ணு மட்டும் என்னால ஷோரா அடிச்சு சொல்ல முடியும், அந்த மனுஷன் சம்பாதிக்கணும்னு அரசியலுக்கு வரவே இல்ல, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஒரு நல்ல தாட்ல மட்டும்தான் வராரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தப்பே இல்லையே. கொள்கை என்ன அது என்னன்னு கேக்குறீங்களே, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. ஒருத்தனுக்கு சான்ஸ் கொடுத்தாதான் அவன் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்க முடியும். வாய்ப்பே கொடுக்காம அவனை உள்ள அலோவ் பண்ணவே விட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இந்த வாட்டி நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்ல விரும்பல. உங்க ஓட்ட ஒரு வாட்டி நல்லா யோசிச்சு தெளிவா போடுங்க. நான் அவ்வளவுதான் சொல்ல விரும்புறேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம்.